வலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி வ தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ஒரு பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறோம். இந்த பள்ளிவாசலுடைய பெயர் என்னவென்று சொன்னால் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்களுடைய பள்ளிவாசல். அவங்களுடைய பெயரில் கட்டப்பட்ட பள்ளிவாசல். நம்ம இருக்கக்கூடிய இடத்தினுடைய பெயர் என்ன? தாயிஃப். தாயிஃபினுடைய பயணம் தான் இது. நம்ம இருக்கக்கூடிய இடம் என்ன? தாயிஃப். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தாயிஃபை மிகவும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல 53 ஆண்டுகள் வாழ்றாங்க. 40 வயசுல நபிஸ்லாத்துக்கு என்ன கிடைக்குது? நபுவத் கிடைக்குது. 13 ஆண்டுகள் நபிஸ்லாஸ்ல என்ன செய்யறாங்க? அல்லாஹ் பத்தி சொல்றாங்க மக்களுக்கு மத்தியில. ஆனா அதிகமான மக்கள் ஈமான் ஏற்றுக்கொள்ளல. நபிஸ்லாஸ்ல அவங்களுடைய அன்பான மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும் அபூ தாலிப் நபிஸ்லாஸ் அவங்களுடைய சிச்சா 2 பேர் வஃபாத் ஆயிடுறாங்க. வஃபாத் ஆன பிறகு நபிஸ்லாஸ் ரொம்ப கவலை. ஏன்னா அவங்க 2 பேர் தான் நபிஸ்லாஸ் ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க. இஸ்லாத்தை வளர வைப்பதில் ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க. 2 பேருடைய மரணத்துக்கு பிறகு நபிஸ்லாஸ் ரொம்ப கவலையாயிட்டாங்க. என்ன நினைக்கிறாங்க? மக்காவில நம்ம தாவத்து செஞ்சு கொண்டே இருக்கிறோம், ஆனா மக்கள் என்ன செய்யறது இல்ல, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏற்றுக்கொள்வது மட்டும் இல்ல, நபிய எதிர்த்தாங்க, நபிய திட்டுனாங்க, நபிய பழி சொன்னாங்க, அடிச்சாங்க, எல்லா செயலும் செஞ்சாங்க மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷிகள். அதனால நபிஸ்லாஸ்லாம் என்ன முடிவு பண்ணாங்க? நம்ம மக்காவில இருந்து தாயிஃபுக்கு சென்று அங்க மக்களிடத்துல என்ன செய்வோம்? தாவாவுடைய பணி செய்வோம். நபிஸ்லாஸ் என்ன முடிவு செய்யறாங்க? 53 வயசுல மக்காவிலிருந்து தாயிஃபுக்கு சென்று, தாயிஃப்ல சில மக்கள் வாழ்றாங்க, அந்த மக்களுக்கு